கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. நாம் மாலை கூட்டங்களில் 20 நியாய தீர்ப்புகளை குறித்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களில் 6 நியாய தீர்ப்புகளை குறித்து முழுமையாக படித்து விட்டோம். சென்ற வாரத்தில் 7வது நியாய தீர்ப்பு இஸ்ரவேலர் மீது உண்டான நியாய தீர்ப்பு. அது 7, 8 2 பாகங்களை கொண்டது. ஒன்று இஸ்ரவேலர் மேல் உண்டான நியாய தீர்ப்பு, இன்னொன்று யூதாவின் மேல் வந்த நியாய தீர்ப்பு. இஸ்ரவேல் மேல் வந்ததான நியாய தீர்ப்பு அசீரியர்களால் வந்ததென்றும், யூதாவின் மேல் வந்ததான நியாய தீர்ப்பு பாபிலோனியர்களால் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு ஏற்பட்டது என்று சொல்லி கடந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான ஞானத்தின்படி நாம் கற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மீது உண்டான எழுத்தின்படியான நியாய தீர்ப்பு கடந்த நாட்களில் அசீரியர்களால் சாலமோனுடைய நாட்களுக்கு பிற்பாடு கோத்திரங்கள் 2ஆக பிரிக்கப்பட்டது. இஸ்ரவேல் கோத்திரம் என்றும் யூதா கோத்திரம் என்றும் 2ஆக பிரிக்கப்பட்டு, யூதா கோத்திரத்தில் யூதா பென்யமீன் என்கிற 2 கோத்திரங்களும், இஸ்ரவேல் கோத்திரத்தில் 10 கோத்திரங்களாகிய ரூபன் கோத்திரம், சிமியோன் கோத்திரம், செபிலோன் கோத்திரம், இசக்கார் கோத்திரம், தான் கோத்திரம், காத் கோத்திரம், ஆசேர் கோத்திரம், செபிலோன் கோத்திரம், எப்ராஹிம் கோத்திரம், மனாசே என்கிற 10 கோத்திரங்கள் இஸ்ரவேலர்களாக அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். இவர்கள் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டாலும் கூட இஸ்ரவேல் கோத்திரத்தின் மேல் 20 ராஜாக்கள், அதே போல ஏறக்குறைய 20 ராஜாக்கள் யூதா கோத்திரத்தின் மேலும் அவர்கள் ஆளுகை செய்தார்கள், ராஜாக்களாக பணியாற்றினார்கள். ஏன் இந்த இஸ்ரவேலர் மேல் தம்முடைய சொந்த சம்பத்து, பரிசுத்த ஜாதி என்று சொல்லி தேவன் உரிமை பாராட்டின தன்னுடைய பிள்ளைகள் மேல் ஏன் இப்படிப்பட்டதான ஒரு நியாய தீர்ப்பை தேவன் கட்டளையிட்டார்? அவர்கள் தம்முடைய பிள்ளைகள் தானே. ஏன் என்று சொன்னால், கடந்த நாட்களில் பார்த்தோம், அவர்கள் இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தார் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை அவர்கள் செய்தார்கள் என்று வேதத்தில் நாம் அறிந்து கொண்டோம். இப்படி கர்த்தரின் பார்வைக்கு அவர்கள் பொல்லாப்பை செய்தபடினால இந்த இஸ்ரவேல் 10 கோத்திரங்களின் மேலும் சுமார் 19-20 ராஜாக்கள் அவர்கள் ஆண்டார்கள். அவர்கள் ஏறக்குறைய எல்லாருமே கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடினால் தேவன் அவர்களை சிட்சித்தார், அவர்களை கடிந்து கொண்டார், அவர்களை எச்சரித்தார். அவர்களை சீர்படுத்தும்படியாக எலியா, எலிசா என்கிற தீர்க்கதரிசிகளையும் கூட அவர்களிடத்தில் அனுப்பி அவர்களை எச்சரித்தார். ஆனால் அவர்கள் சில சமயங்களில் கொஞ்சம் மனஸ்தாபப்படுவார்கள். தேவன் இறக்க செய்த உடனே மறுபடியும் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்தபடினால் தேவன் அவரை முழுமையாக சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அதுதான் இஸ்ரவேல் மேல் வந்ததான நியாய தீர்ப்பு. அவர்கள் செய்யத்தகாத காரியங்களை செய்தார்கள். முன்பு சொன்னது போல பரிசுத்த ஜாதி, சொந்த சம்பத்து என்று உரிமை பாராட்டப்பட்ட ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள்.
எச்சரிக்கை கொடுத்தார், அவர்களை சீர்படுத்த ட்ரை பண்ணார், முயற்சி செய்தார். என்ற போதிலும் அவர்கள் தங்கள் இருதயத்தை கழுத்தை கடினமாக்கினார்கள். தேவன் அவர்களை நியாயம் தீர்க்கும்படியாக அசீரியர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் தங்கள் மனதும் மாம்சமும் விரும்பினபடி ஜீவித்தது போல நாமும் ஜீவிக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு எபேசியர்கள் நிருபத்தில் எழுதி கொடுக்கிறார். முன்னே நீங்கள் துர்க்கிரியைகளாகவும் அந்நியராகவும் கர்த்தருக்கு தூரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் சமீபமாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்த நம்மையும் கூட அந்த மேன்மையான அனுபவத்தை கொண்டு வந்து நாட்களில் கர்த்தர் நம்மை சொல்லிக் கொடுக்கிறார். நமக்கு அவர்களைப் போல நீங்கள் உங்கள் இருதயங்களையும் உங்கள் கழுத்துக்களை கடினமாக்கி நீங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போய் நியாய தீர்ப்பு உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் அங்கே எச்சரிக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் தமக்கே பிரியமாய் நடந்து கொண்டார்கள். தேவனுக்கு பிரியமுள்ளதான ஒரு ஜீவியத்தை செய்யாதபடிக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து கொண்டார்கள் என்று சொல்லி கடந்த நாட்களில் நாம் வாசித்தோம். ரோமர்கள் நிறுவனம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை இப்படி இருக்க, பரிசுத்த சகோதரரே என்று சொல்லப்பட்ட கர்த்தருடைய ஜனங்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி ரோமர்கள் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்களும் சொந்த சம்பத்தாய் பரிசுத்த ஜாதியாய் தேவன் அவர்களை வேறு பிரித்தது போல இந்த புதிய ஏற்பாட்டில் நம்மையும் அவர் ராசாரியர்களாக ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் அபிஷேகம் பண்ணப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட அவர்கள் தங்கள் மனதை அடக்காமல் ஒரு மதில் இழிந்ததான பட்டணத்தைப் போல காணப்பட்டபடினால் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை எச்சரித்தும் சீர்படுத்தியும் அவர்கள் ஒப்புக்கொடாதபடினால் அசிரியர்கள் மூலமாக அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வந்தது போல நமக்கு நியாய தீர்ப்பு வராதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசிரியர்கள் மேல் வந்ததான நியாய தீர்ப்புக்கு காரணம் என்ன என்பதை கடந்த நாட்களில் நாம் படித்து கொண்டோம். கர்த்தர் நமக்கு, எனக்கும் உங்களுக்கும் நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரே நாளில் வேசித்தனம் பண்ணி 3000 பேர் மடிந்து செத்து போனது போல நீங்களும் உங்கள் தேவனை பரீட்சை பாராதிருப்பீர்களாக என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர்களுக்கு நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை கண்டதான யூதா கோத்திரத்தார், நாம் இப்பொழுது இஸ்ரவேல் கோத்திரத்திற்கு மேல் வந்ததான நியாய தீர்ப்பு அசீரியர்களால் ஏற்பட்டது. ஆனால் இங்கே யூதா கோத்திரத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த நியாய தீர்ப்பு கொஞ்சம் கால தாமதமாக வந்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 10 கோத்திரங்கள் மேல் இஸ்ரவேல்கள் மேல் நியாய தீர்ப்பு வந்த பிற்பாடு சுமார் 120 வருடங்களுக்கு பிற்பாடு யூதா கோத்திரத்தின் மேல் ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது. ஏன் இது தாமதமாக வந்தது என்று சொன்னால், தாமதமாக வந்த காரணம், இஸ்ரவேல் இருந்த ராஜாக்களை பார்க்கலும் யூதாவில் இருந்த ராஜாக்கள் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் உண்மையா இருந்தார்கள்.
கொஞ்சத்துக்கு கொஞ்சம் உண்மையா இருந்தார்கள். விரல் விட்டு எண்ணுகிற அளவில் யூதா ராஜாக்கள் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார்கள். நாம் எசேக்கியா ராஜாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த எசேக்கியா ராஜாவான உடனே அதற்கு முன் தன் தகப்பன் செய்ததான வெண்கல பலிபீடங்களை இடித்து உடைத்து பலவிதமான காரியங்களை செய்ததான யூதா ராஜாக்கள் விசேஷிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த யூதா ராஜாக்களும் கூட கொஞ்ச நாட்களில் இந்த இஸ்ரவேல் ராஜாக்களை போல தங்கள் இருதயத்தை கடினப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். நீங்கள் முழுமையாக வேதத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே கவனிக்க முடியும். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பாபிலோனியர் ஏன் இந்த யூதா கோத்திரத்தை சிறையிருப்புக்குள்ளாக்கிறார்கள்? இவர்களும் கொஞ்ச நாட்கள் உண்மையா இருந்தார்கள், கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார்கள், வெண்கல சர்ப்பத்தை உடைத்தார்கள், பலிபீடங்களை தகர்த்து போட்டார்கள். அவர்கள் செய்த அக்கிரமங்களை இவர்கள் செய்யாதபடி இருந்ததுனால, தேவன் கொஞ்சம் பிரியமுள்ளவராய் இருந்ததுனால இருந்தார். ஆனால் இவர்களும் இந்த இஸ்ரவேல் ராஜாக்களை போல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்புங்கள். 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 15-20 வசனங்கள் வாசிங்க. அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராய் இருந்தபடியால் அவர்களிடத்திற்கு கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க கவனித்தீங்கன்னா தெரியும், இந்த இஸ்ரவேல் ராஜாக்களை போல இந்த யூதா ராஜாக்கள் கொஞ்ச காலம் உண்மை உள்ளவர்களாக இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த யூதா ராஜாக்களும் வழி தப்பி போன பொழுது கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், இவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். தேவன் யாரையும் உடனடியாக அது யாராக இருந்தாலும் கர்த்தர் உடனடியாக யாரையும் நியாயம் தீர்க்கிறவரே அல்ல. நியாயம் தீர்ப்பதற்கு முன்பதாக துன்மார்க்கனுக்கு சடிதியிலே மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த துன்மார்க்கனுக்கு சடிதியிலே மரணம் வருவதற்கு முன்பதாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, அதாவது கர்த்தரை விட்டு விலகி போகிறதான ஒரு தேவனுடைய பிள்ளையானாலும் அவர்களுக்கும் சந்தர்ப்பத்தை கொடுப்பார். இங்கே பாருங்க, ஸ்தானாதிபதிகள், அம்பாசிடர், ஆங்கில பைபிள்ல ஸ்தானாதிபதிகளுக்கு அம்பாசிடர், அதாவது தூதுகளை கொடுத்து அவர்களை எச்சரித்து வந்தார். நீங்கள் இஸ்ரவேல் ராஜாக்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பதை செய்து அசீரியர்களால் சிறைபிடிக்கப்பட்டு நியாய தீர்ப்புக்கு உள்ளானது போல நீங்கள் நியாய தீர்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி யூதா ஜனங்களுக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. அந்த இஸ்ரவேல் ராஜாக்கள் வழி தவறி போகும் பொழுது எலிசா என்கிற தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை எச்சரித்து உணர்த்தி, கர்த்தருடைய வழிகளில் நீங்கள் நடவுங்கள், உங்களுடைய சொந்த வழிகளில் போக வேண்டாம் என்று எச்சரித்த பொழுது அவர்களும் அசட்டை பண்ணினது போல இவர்களும் இங்கே ஸ்தானாதிபதிகளை அனுப்பின பொழுது அவருடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும்
காப்பதற்கான இரக்கமுள்ளவராய் இருந்தபடியால் அவர்களிடத்திற்கு தம்முடைய ஸ்தானாதிபதிகளை ஏற்கனவே அனுப்பியிருந்தார். இந்த 120 வருஷங்களுக்கு பிறகு இவர்களுக்கு நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பதாக இவர்களையும் எச்சரித்து வந்தார். கொஞ்சம் கொஞ்சமா வழி தவறி போகும் பொழுது இவங்களையும் எச்சரித்து வந்தார். நீங்க கர்த்தரை விட்டு போறீங்க, போனா இது ஆபத்தில் முடியும் என்று ஸ்தானாதிபதிகளை, அது அம்பாசிடர் என்று சொன்னால் எப்படின்னா இறை தூதுவர் என்று சொல்லுவாங்க, அவங்களை அனுப்பி இவங்களை எச்சரித்து வந்தாங்க. ஆனாலும் அந்த வசனத்தை பாருங்க, ஆனாலும் 16ஆம் வசனம், அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. அவர்களுக்கு அவங்க ஸ்தானாதிபதிகளை ரொம்ப அசட்டை பண்ணாங்க. நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த எருசலேமை பார்த்து சொன்னார், உன்னிடத்தில் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை கல்லறிகளே. அவங்க அசட்டை செய்தாங்க. என்ன நடந்தது பாருங்க, தேவனுடைய ஆலயம், நீங்க பிற படித்துக் கொள்ளுங்க, தேவனுடைய ஆலயம் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட ஆரம்பித்தது. தேவன் துன்மார்க்கருடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்ள மறுக்க ஆரம்பித்தார். ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்கள் ஸ்தானாதிபதிகளை அசட்டை பண்ணி பரியாசம் பண்ணி, அதாவது என்ன சொல்லலாம், நீ பெரிய கடவுளா, நீ என்ன பெரிய ஸ்தானாதிபதியா, நீ என்ன பெரிய கடவுளா வந்திருக்கிற என்றெல்லாம் அவர்களை அசட்டை பண்ண ஆரம்பித்த பொழுது, முழுமையாக நான் ஷார்ட்டாக எடுத்திருக்கிறேன், தேவனுடைய ஆலயம் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டது. தேவன் துன்மார்க்கருடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்வதில்லை. நீண்ட காலமாகவே யூதா ஜனங்கள், நல்ல கவனிங்க, படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் வசனத்தை, நீண்ட காலமாகவே யூதா ஜனங்கள் துன்மார்க்கமாகவே கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். இன்னொரு விதத்தில் சொன்னால், இந்த யூத ஜனங்கள் பேரளவில் தேவனுக்கு ஆராதனை செய்து அதை குறித்து அவங்க மேன்மை பாராட்டி கொண்டே இருந்தாங்க. இது தேவனுக்கு பிடிக்கவே இல்லை. மத்தேயு சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, இதை குறித்து இங்கே இருக்கிறத எழுதியிருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளதை இயேசு எடுத்து 15ஆம் அதிகாரம் 8-9 வசனம் வாசிங்க. மத்தேயு இந்த ஜனங்கள் எப்படி பாருங்க, அவங்களுடைய நிலவரம் எப்படி இருந்ததுன்னு சொல்றார் இயேசு. இந்த ஜனங்கள் இதே பகுதி, இதே சம்பவம் எரேமியாவின் புஸ்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன செய்திருக்கிறாங்க பாருங்க, வாசிமா. தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறானே. இன்னொரு இடத்துல வாசித்து பாருங்க, எரேமியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் எடுங்க. எரேமியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்க கேட்போம். என்ன எப்படி இருந்தது அவருடைய சம்பவம். இங்கே இந்த சம்பவத்தை மையமாக வைத்து ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்ததான காரியத்தை இயேசு இங்கே சொல்லிவிட்டார். இந்த 7ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்கள் வாசிங்க. நீங்கள் திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய்யானையிட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக
விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம், என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ? இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி உங்களுக்கு எச்சரித்தேன், உங்கள் நிலவரங்களை எப்படியெல்லாமோ சொல்லி கொடுத்தேன். ஆனால் நீங்கள் என்ன செய்தீங்க? நான் நேரடியாக இப்போ பார்க்கிறேன். நீங்கள் திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய்யானையிட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்கள் அறியாத தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ? இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் முந்தி என் நாமம் விளங்கம் பண்ணின சீலோவாவில் உள்ள என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் போதும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் மிகுந்த துக்கப்பட்டார். அன்றைக்கு எருசலேம் தேவாலயத்துக்கு போனார் ஒரு நாளைக்கு இயேசு. தெரிந்த விஷயம்தான். அங்கே எருசலேம் தேவானே, இதோ என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். ஆனால் என்னுடைய வீடை நீங்களோ கள்ளர் குகையாக்கிட்டீர்களே என்று சொல்லி இயேசு தம்முடைய ஆலயத்தின் மேல் மிக வைராக்கியம் உள்ளவராயிருந்தார். அன்றைக்கு அவர் அந்த ஆலயத்தின் மேல் வைராக்கியம் உள்ளவராய் இருந்தது போல நம்மையும் அவருடைய ஆலயமாக தெரிந்து கொண்டிருக்கிறபடினால தான் நானும் நீங்களும் எந்த பாவங்களோ தவறுகளோ செய்யக்கூடாது. அந்த ஆலயம் தேவனுடைய ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தம். இங்கே அந்த எருசலேம் ஆலயத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று சொல்லப்பட்ட அந்த ஜெப வீட்டை அவர்களோ கள்ளர் குகையாக்கினார்கள். இயேசு இரக்கம் உள்ளவர் தான், அன்புள்ளவர்கள் தான், ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறவர் தான் ஆண்டவர். ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறவர் தான். ஸ்தோத்திரம். எலியா போன்ற தீர்க்கதரிசிகளை, எலிசா போன்ற தீர்க்கதரிசிகளை இஸ்ரவேலுக்கு அனுப்பினது போல தேவன் இந்த நாட்களிலும் கிருபை உள்ளவராயிருக்கிறார். நாம் நம்முடைய ஆலயத்தை குறித்து கவனமாயிருக்க வேண்டும். அங்கே என்ன செய்கிறாங்க? அவருக்கு ரொம்ப துக்கம். இந்த யூத ஜனங்கள் இப்படிப்பட்டதான கிரியைகளை செய்ததை ரொம்ப துக்கம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில் வாசித்து பாருங்க. அவர் ஏன் அந்த ஆலயத்தை எரித்தார்? நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு தெரியும். அந்த ஆலயம் சுட்டரிக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த ஆண்டவர் அன்றைக்கு அந்த ஆலயத்தில் இருந்தவர்களை எல்லாம் சவுக்கெடுத்து அடித்து புறா விற்கிறவர்களை, காசுக்காரர்களை கொட்டி வெளியே தள்ளினது போல அங்கே பழைய பாட்டு காலத்தில் வீணான பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறதான இந்த பலிகளை செலுத்துகிறதான யூதா ஜனங்கள் மேல் தேவன் கோபாக்கினை இறங்கிறது. வாசிங்க 1:13-14 ஏசாயா. இனி வீண் காணிக்கைகளை நீங்கள் கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பா இருக்கிறது. உங்கள் இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பா இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். அதனால தான் அந்த ஆலயம் சுட்டரிக்கப்பட்டது. அந்த ஆலயங்கள் சுட்டரிக்கப்பட்டது, அதனுடைய மதில்கள் உடைக்கப்பட்டது. ஆனால் பிற்பாடு உள்ள காலங்களில் நெகேமியா, எஸ்ரா போன்ற கர்த்தருடைய தாசர்கள் எழும்பி அந்த அலங்கத்தை கட்டினார்கள், ஆலயத்தை கட்டினார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது
நீங்கள் மச்சு பாவப்பட்ட வீடுகளில் வசிக்கிறீர்கள், என்னுடைய வீடோ திரைமறைவில் இருக்கிறது, மரங்களை வெட்டி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஒரு கூட்டத்தினர் பிறகு காலங்களில். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்? நீங்க இனி வீண் காணிக்கைகளை எனக்கு என்ன செய்ய வேண்டாம், கொண்டு வர வேண்டாம். உங்கள் தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் தமக்கு பயப்படாத ஜனங்களை கொஞ்ச நாள் பார்ப்பார். அதில் யாரா இருந்தால், நாம இருந்தால் அவர் சகிக்கிற வரையில் சகிச்சுட்டே இருப்பார். நாம திரும்ப 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 இருதயத்தை கடினப்படுத்தி துணிகரமாக கர்த்தருக்கு விரோதமாக நானும் நீங்களும் கூட ஒரு வேளை அப்படி செய்வோமானால் நிச்சயமாக ஒரு நாள் வரும் நம்மை புறம்பே தள்ளி விடுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவைகள் நமக்கு எப்படி எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? நமக்கு திருஷ்டாந்தரங்களாக எழுதப்பட்டிருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அக்காலங்களிலும் பிறகும் பார்த்தீங்கன்னா ஒரு பரிசுத்தமும் பிரதிஷ்டையும் உள்ளதான சிலரை கர்த்தர் எழுப்பினார். ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா. அதுதான் சொல்லுவேன். நெகேமியா, எஸ்ரா, செர்பாபேல் போன்றவர்கள் எழும்பினார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாபிலோனிய சிறையிருப்புகள், பாபிலோனியர்கள் இந்த இஸ்ரவேலை இப்போ நான் என்னுடைய பகுதி வரை இந்த பாபிலோனியர்கள் சிறையிருப்புக்குள் ஆன உடனே தேவனுடைய பணிமுட்டுகள் எல்லாம் சத்துருக்களால் கொண்டு செல்லப்பட்டது. ஆலயம் சுட்டரிக்கப்பட்டது. ஆலயத்தில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறதான உடன்படிக்கை பெட்டி நீங்க வாசிக்க வேண்டும் என்றால் பிறகு வாசிங்க. எடுங்களா 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரத்தை எடுங்க. இல்லாத ஒரு பகுதியை சொல்லவில்லை. 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. யோயாக்கின் ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 3 மாதமும் 10 நாள் எருசலேமில் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். மறு வருஷத்தின் ஆரம்பத்திலே நேபுகாத் என்னும் நேச்சார் என்னும் ராஜா அவனையும் கர்த்தருடைய ஆலயத்தை, அதுக்கு மேலே படிச்சுக்கின தெரியும், ஆலயம் சுட்டரிக்கப்பட்டது. பிறகு ஆலயத்தில் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறதான உடன்படிக்கைப்படுத்தி எடுத்து செல்லப்பட்டது. குத்து விளக்கு எடுத்து செல்லப்பட்டது. வெண்கல தூண்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. கடல் தொட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டது. தேவனுடைய ஆலயத்தில் சிறிதும் பெரிதுமான திவ்யமான என்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. திவ்யமான, பார்த்து 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 கர்த்தருடைய ஆலயத்துக்குன்னு செய்யப்பட்டதான பார்த்து பார்த்து செய்தான திவ்யமான பணிமுட்டுகள் பாபிலோனுக்கு கொண்டு வர பண்ணி கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் யூதா ராஜாக்களில் கடைசி ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் சிதேக்கியா. அதோடு கூட இந்த யூத சாம்ராஜ்யம் என்றும் இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் என்று ஒன்றும் இல்லை. அதற்கு பிறகு ராஜாக்கள் அரசாளவில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் எடுங்க. 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை உள்ள வாசனங்கள் வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் அதில் இருந்த ஆதாரங்களையும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை செப்பு சட்டிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் கத்திகளையும் தூப கலசங்களையும் வெண்கல பனிமுட்டுகளையும்
எடுத்துக்கொண்டார்கள். சுத்த பொன்னும் சுத்த வெள்ளியுமான தூப கலசங்களையும் கலகங்களையும் காவல் சேனாதிபதி எடுத்துக்கொண்டான். சாலமன் 2 தூண்கள், ஒரு கடல் தொட்டி, நிறை இல்லை. அப்படிப்பட்ட விலையேற பெற்றதை எல்லாம் நேபுகாத்நேச்சார் யோயாக்கின் ராஜாவுடைய நாட்களில் எடுத்துட்டு போனார். கடைசியாக யூதாவின் ராஜாவாக சிதைக்கு அவனும் கூட கர்த்தருக்கு பிரியமாக செய்யாதபடினால் அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம், அதாவது பாபிலோனியர்கள் இந்த யூதர் ஜனங்களை முற்றிலுமாக, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அங்கே விலையேற பெற்ற பொருட்களை சொல்லப்பட்டது போல நாம் இந்த ஆலயத்தில் நாம் ஒரு விலையேற பெற்ற பொருட்கள் என்பதை அறிந்து கொள்ளணும். ஆமேன் சொல்லுங்களா, அல்லேலூயா. அதனால தான் தீமேத்தை சொல்லும்போது சொல்றாரு, ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியும் மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் உண்டு. அவைகளில் சில கனத்துக்குரியவைகள், சில கனவீனத்திற்குரியவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் தன் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேபுகாத்நேச்சார் யோயாக்கிம் என்கிற ராஜாக்குடைய நாட்களில் எருசலேம் தேவாலயத்தை எரித்து அதில் உள்ள பனிமுட்டுகளை எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டு போனான். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள். ஆனால் நேபுகாத்நேச்சார் என்ன செய்தார்னா, நீங்கள் வரலாறு படிச்சீங்கன்னா, இவைகளை எடுத்து கொண்டு போனான். கல்தேயர்கள் அதை உடைத்தார்கள், அதில் உள்ள சுத்த வெண்கலங்களை எடுத்தார்கள். ஆனால் ஸ்தோத்திரம், நேபுகாத்நேச்சார் என்ன செய்யலன்னா, இந்த கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து எடுத்து கொண்டு போகப்பட்டதான அந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அவன் அந்த பாத்திரங்களை களவாடி கொண்டு போனாலும் கூட அவன் தீட்டுப்படுத்தவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் அவன் ஜீவனோட இருந்தான். ஆமென். ஆனால் அவனுடைய மகனாகிய பெல்ஷஸ்ஸாரை குறித்து நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் தானியேலில் வாசிக்கும் பொழுது, அவன் துணிகரமாய் தானும் தன் வைப்பாட்டிகளோடு கூட சேர்ந்து அந்த எருசலேமிலிருந்து களவாடி கொண்டு வந்ததான இந்த பாத்திரங்களில் திராட்சரசம் மதுபானத்தை வார்த்து வெறி கொண்டு அவன் என்ன செய்தான்? சந்தோஷம் கொண்டாடி கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் நமக்கு தெரியும், அங்கே ஒரு கைவிரல் தோன்றினது என்று நம்ம படிச்சிருக்கிறோம் அடிக்கடி. அந்த கைவிரல் தோன்றி அங்கே எழுதப்பட்ட வார்த்தை என்னவென்றால், மெனே மெனே தெக்கேல் உப்பாசித். இவைகளெல்லாம் நம்ம எத்தனை முறை கேட்டிருக்கிறோமே என்று நினைக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுவேன், நான் நீங்களும் முடிக்க போகிறேன் இன்றைக்கு. அவ்வளோதான் இந்த பாபிலோட. நானும் நீங்களும் கர்த்தருக்கேற்ற ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நாம் ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கலாம், ஒருவேளை கனவீனமான ஒரு பாத்திரமாக நாம் ஒருவேளை ஏதோ சூழ்நிலையில் இறங்குவோம். ஆனாலும் கூட நான் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படி பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளாவிட்டால் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நம்மேலும் அந்த நியாய தீர்ப்பு. இந்த யூதா ராஜாக்கள், நீங்க படிங்க, எல்லாத்தையும் நான் வாசிக்க முடியாது, பெருமையும் கர்வமும் கொள்ள ஆரம்பித்தார்கள். பெருமையும் கர்வமும் கொள்ள ஆரம்பித்தார்கள். அதனால தான் தேவன் பாபிலோனியர் கையில யூதா சாம்ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்தார். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, அழகா நமக்கு புரிகிறதுக்கு, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாரே, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா. இவர்களுக்கு ஏன் இந்த நியாய தீர்ப்பு வந்தது? தவறுனா கூட தேவன் இரக்கம் பாராட்டியிருப்பார். ஆனால் இவர்கள் பெருமையும் கர்வமும் உள்ளவர்களாய் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள நடந்து ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். இது தேவனுக்கு பிரியப்படவே இல்லை. முதலாவது
சத்துருவை கொண்டே தேவன் தம்முடைய ஆலயத்தை சுட்டெரித்தார். பிற்பாடு அந்த சத்துருவை எல்லாவற்றையும் உடன்படிக்கை பெட்டி, முக்கியமான பொருள். இந்த உடன்படிக்கை பெட்டி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் அவர்களுக்குள்ள இல்லாவிட்டால் அவருடைய வாழ்க்கை, அவருடைய யுத்தங்கள் ஒன்றுமே ஜெயமாகாது. அந்த உடன்படிக்கை பெட்டியை, அது எல்லாரும் அல்ல, அந்த உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய ஊழியர்கள் சுமந்து கொண்டு செல்லும் பொழுதுதான், அவர்கள் அந்த பாரத்தை சுமந்து கொண்டு செல்லும் பொழுதுதான் தேவ ஜனத்துக்கு ஒரு விமோசனம் உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால நாம் இங்கே எழுதப்பட்ட சத்தியம் என்னவென்றால், நாம் நமக்கு அனுப்புகிற, ஆலோசனை சொல்லுகிற ஸ்தானாதிபதிகளை, தீர்க்கதரிசிகளை நாம் என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணாமல் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளுக்கு நம்முடைய சுய வழிகளில் நாம் நடந்து கொள்ளாதபடிக்கு, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமானால் கர்த்தர் நம்மையும் ஒரு விலையேற பெற்ற பாத்திரமாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிதேக்கியா யூதாவின் கடைசி ராஜாவா இருந்தான். எரேமியா தேவனுடைய தீர்க்கதரிசி. இப்பதான் கவனிங்க, இந்த சிதேக்கியாவுடைய நாட்களில ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். எல்லாம் போயிடுச்சு, எல்லாவற்றையும் இழந்தாச்சு. யோயாக்களுடைய ராஜாக்களுடைய நாட்களிலே பாபிலோன் சாம்ராஜ்யம் நேபுகாத்நேச்சார் சிறைப்படுத்தி கொண்டு போனாலும் கூட அடுத்தது இந்த சிதேக்கியாவை கர்த்தர் ராஜாவாக வைக்கிறார். வச்சுட்டு எரேமியாவை அனுப்புறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? பாருங்க, அவருடைய அன்பை பாருங்க. நம்ம ஒருவேளை தவறுனா கூட சட்டுன்னு எடுத்து போடுறதே இல்லைங்க. ஒரு நாளும் ஐயோ அதை யோசிக்கவே முடியலை எனக்கு. நான் பகலில் உட்கார்ந்த பொழுது அவருடைய அன்பை எந்த ஆழியிலும் அவருடைய அன்பு பெறுது. அல்லேலூயா. ஒரு பக்தன் பாடியிருக்கிறார், அரபிக்கடல் வற்றி போனாலும் உந்தன் அன்பு கடல் வற்றி போகாதப்பான்னு பாடினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த எரேமியா தேவனுடைய தீர்க்கதரிசி என்று அறிந்த போதிலும் கூட இந்த சிதேக்கியா ராஜா அவன் எரேமியாவை பயங்கரமாக துன்புறுத்த ஆரம்பித்தான். வாசித்து பாருங்க, 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 36:12. தன் தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்ற தீர்க்கதரிசிக்கு முன்பாக, அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எவங்கிட்டேயோ போய் காலில் விழுவாங்க பாருங்க. நம்முடைய ஜனங்களும் கூட யாருடைய வார்த்தைக்கோ கீழ்ப்படிவாங்க. ஆனால் தம்முடைய தீர்க்கதரிசி, தம்முடைய ஊழியக்காரர் சொன்னா கூட ஒரு அசட்டையா, ஒரு அற்பமா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்தார்கள் தெரியுங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியர்களை ஒரு அற்பமாய் பார்க்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் கொடுக்கிற வார்த்தையை அற்பமாய் பார்க்கிறார்கள். அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் டச் ஆன உடனே அப்படி மனஸ்தாபப்படுகிறது போல, அந்த பார்வனை போல ஒரு கன்பஸ், ஒரு அறிக்கை அப்படியெல்லாம் செய்துட்டு போகிறாங்க. ஆனால் பிறகு தங்களுடைய இதயத்தை மறுபடியும் கடினப்படுத்திக் கொள்ளுகிறாங்க. இந்த சிதேக்கியா தன்னை தாழ்த்தவில்லை. தாழ்த்ததின் நிமித்தம் அவன் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது பாருங்க. 52ஆம் அதிகாரம் மறுபடியும் வாசிங்க. எரேமியா 52 வாசிங்க. எரேமியா 52 எடுங்க. எரேமியா 52:10 வாசிங்க. பின்பு பாபிலோன் ராஜா நடந்து பாருங்க. எரேமியாவை கர்த்தர் அனுப்புகிறார், எச்சரிக்கிறார். சிதேக்கியா கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுத்து, ஆண்டவர் இந்த ஜனத்தை மீட்கும்படியாக இருக்கிற ஜனங்களை மீட்கிறது போனது போட்டோம், இருக்கிற ஜனங்களை மீட்கும்படியாக இவரை ராஜாவாக வைக்கிறார். ஆனால் இவன் எரேமியா தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு, ஆலோசனைக்கு இடம் கொடுக்கவில்லை. நடந்ததை பாருங்க. பின்பு
பாபிலோன் ராஜா சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாகவே வெட்டினான். சொல்லுவாங்க இல்லையா, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில நாசமடையும். சிதேக்கியா யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா கடைசி ராஜா. இவனாகிலும் கர்த்தர் ஏற்படுத்துகிறார், இவனாகிலும் இந்த ஜனத்தை மீட்டுக் கொள்வான் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கும்படியாக கடந்து சென்றதான எரேமியா தீர்க்கதரிசியை அற்பமாக எண்ணுகிறான். நம்ம பாஷையில் சொன்னா வேலை முடிஞ்சிச்சு கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டது மாதிரி அற்பமாய் பார்க்கிறான். ஆனால் நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, எரேமியா துக்கத்தோடு கடந்து செல்கிறார். திடீர் நேபுகாத்நேச்சார் வருகிறான். பின்பு பாபிலோன் ராஜா சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டினான். யூதாவின் பிரபுக்கள் எல்லாம் ரிப்பாவிலே வெட்டினான். சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி, சிதேக்கியாவின் கடைசியா ஒரு தீர்க்கதரிசியினுடைய, யார் சொன்னேன் இல்லையா, உலகத்தில் யார் சொன்னாலும் கீழ்ப்படிவாங்க. ஆனால் ஒரு பாஸ்டர்மா சொன்னா அல்லது ஒரு சபை மூப்பர் சொன்னா அல்லது ஒரு ஊழியக்காரர் சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த வேதம் சொல்லுகிறது, கடைசி காலத்தில் பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய ஊழியர்கள் தான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார்களாம். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ராஜாதி ராஜாவாக வீற்றிருப்பார். அவருடைய பிரபுக்களாகிய அவருடைய ஊழியக்காரர்கள் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த எரேமியாவை இந்த சிதேக்கியா உதறி விட்டது போல இன்றைக்கு நடத்திப்புக்காரர்களை அற்பமாய் எண்ணுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? எங்கேயோ போய் பலவிதமான நூதன பிரசங்கங்களை கேட்கிறாங்க. இதுதான் உண்மை. பொய்யான பிரசங்கங்களை கேட்கிறாங்க, பொய்யான உபதேசங்களை கேட்கிறாங்க. அதனால உண்மையான சத்தியம் என்ன செய்ய மாட்டேங்குது, ஜீரணிக்க மாட்டேங்குது, அற்பமாய் எண்ணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக சிதேக்கியாவுடைய கண்களை, அந்த பாபிலோன் ராஜா கண்களை குருடாக்கி, வாசிமா, பின்பு சிதேக்கியாவின் அவனுக்கு 2 விலங்குகளை போடுவித்தான். அவனை பாபிலோனுக்கு கொண்டு போய் அவன் மரணமடையும் நாள் மட்டும் அவனை காவல் வீட்டில் அடைத்து வைத்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை திருத்தும் பொழுது தீர்க்கதரிசிகளை கொண்டு, எலியாவை கொண்டு, எலிசாவை கொண்டு, எரேமியாவை கொண்டு, ஸ்தானாதிபதிகளை கொண்டு நம்மை திருத்த ஆண்டவர் முற்படுவாரானால், நம்மில் அது ஒருவேளை உணர்த்தப்படுவோமானால், நம்மை முழுமையாக மனஸ்தாபப்பட்டு கர்த்தருடைய கருத்தில் நம்மை அர்ப்பணிப்போமானால் நிச்சயமா நியாய தீர்ப்புக்கு தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வோம். ஆனால் சிதேக்கியாவை போல எரேமியா கொடுக்கப்பட்ட எச்சரிப்பை தள்ளிவிட்டு போனபடினால் பாபிலோன் ராஜா திரும்ப வந்து அவன் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டினான். அவனுடைய 2 கண்களையும் பிடுங்கி பாபிலோனுக்கு கொண்டு போனான். கொண்டு போய் அவன் மரண நாள் மட்டும் வீட்டு காவலிலே அவன் வைத்தான். அவன் அங்கே மடிந்தான். அன்பு தேவஜனமே, தேவன் சில வேளையில சிட்சிக்கும் போது நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம். தாவீது சொல்லுகிறார், 81ஆம் சங்கீதம் 11-12 வசனங்கள் வாசிங்களா. திருத்தலைன்னா ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தேவன் நம்மை சொந்த வழியில விட்டுருவாரா? போ, உன் போக்கில் போ. வாசிங்க 81ஆம் சங்கீதம் 11-12 முடிக்க போறேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. என்னம்மா? இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டு தங்கள் யோசனைப்படியே நடந்தார்கள். ஆனா அடுத்து சொல்லி அழுறாரு பாருங்க ஆண்டவர். அதுக்கடுத்து விட்டுட்டாரா? ஆயன் ஜனம் எனக்கு செவி கொடுத்து
இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கோ, நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவருடைய காலம் என்றென்றைக்கு இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பேன், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க தவறும்போது நம்முடைய சுய வழியில் விடுவார். எங்கே போய் நம்ம பாஷையில் சொன்ன இங்கே உள்ள அடித்து மாஞ்சி வெட்டி விழுந்து சாகு. ஆனால் அவருக்கு ஒப்பு கொடுத்தால், செவி கொடுப்போமானால், அவர் நல்வழியில் கொண்டு வருகிறது மாத்திரமல்ல. ஒரு அல்லேலூயா. எனக்கு கடைசி வார்த்தை ரொம்ப பிடிச்சிச்சு. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டு பேரை நமக்கு தெரிந்த ஒரு நபர்களை தான் மறுபடி சொல்கிறேன். அன்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய எச்சரிப்புக்கு சவுல் இடம் கொடுக்கவில்லை, அழிக்கப்பட்டான். ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசியுடைய எச்சரிப்புக்கு தாவீது ஒப்பு கொடுத்தான், பிழைத்து கொண்டான். நாட்களில் இந்த பாபிலோனியர்களுக்கு வந்த நியாய தீர்ப்பு, இஸ்ரவேலருக்கு வந்த நியாய தீர்ப்பு நமக்கு வர வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்களுக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவருடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கண்களை மூடுமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, இந்த தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடினால் இஸ்ரவேலரை நீ அசிரியர் கையில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கட்டளையிட்டீங்க. இந்த யூதா ராஜாக்களுக்கு பல சந்தர்ப்பங்கள், பல வகைகளில், பல விதத்தில் கொடுத்தோம். அவர்கள் கர்த்தரை பிரியப்படுத்தாமலும் கர்த்தரை நேசிக்காமலும் தங்கள் விருப்பத்தின்படி, தங்கள் இச்சைகளின்படி அவர்கள் நடந்தபடினால் பாபிலோனர்கள் அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். அது ஒரு நியாய தீர்ப்பு. நம்மேல் நியாய தீர்ப்பு வராதபடிக்கு நாம் கர்த்தருடைய வழிகளில் நடப்போம், கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் என்னை உங்களையும் பாதுகாப்பாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.